வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் மாயுவஸ்தி. நான் 3ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். கத்தியின் இரத்தமென்று யுத்தம் ஒன்று வருகிறது என்ற அகிம்சை வழியில் இந்திய நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டவர் நமது தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்களை பற்றி பேசப் போகிறேன். இவர் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் கரம்சந்த் காந்தி, தாய் புட்லிபாய் ஆவார். காந்தியடிகளின் முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. தனது 13ஆம் வயதில் கஸ்தூரிபாயை திருமணம் செய்து கொண்டார். காந்தியடிகளுக்கு மகாத்மா என்னும் கௌரவத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார். அகிம்சை என்னும் வன்முறை என்ற மாபெரும் மந்திரத்தை உலகிற்கு வித்திட்ட உன்னத மனிதர் மகாத்மா காந்தியடிகள் ஆவார். காந்தியடிகள் இங்கிலாந்துக்கு சென்று பாரிஸ்டர் என்னும் வழக்கறிஞர் கல்வியை முடித்தார். படிப்பினை முடித்த பின்னர் இந்தியா திரும்பிய காந்தியடிகள் வழக்கறிஞராக பணியாற்றினார். 1893ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் பணிபுரிய பயணம் மேற்கொண்டார். தென்னாப்பிரிக்கா நீதிமன்றத்தில் காந்தியடிகள் வழக்கறிஞராக வாதாடும் பொழுது கருப்பின மக்கள் மற்றும் இந்தியர்கள் தரப்பாக அணியக்கூடாது. ரயிலில் பயணம் செய்யும் பொழுது கருப்பின மக்கள் மற்றும் இந்தியர்கள் முதல் வகுப்பில் பயணம் செய்யக்கூடாது போன்ற சட்டங்கள் இருந்தன. இவைதான் காந்தியடிகளை ஒரு விடுதலை போராட்ட வீரராக உருவாக்கிறது. காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார். அதனால் பல முறை சிறை சென்றார். இந்திய சுதந்திர போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய மாபெரும் சுதந்திர போராட்ட வீரராவார். காந்தியடிகள் சுதந்திரத்திற்காக அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு, உப்பு சத்தியாகிரகம், வரிகோடா இயக்கம், வெள்ளையன வெளியேறு இயக்கம் என பல போராட்டங்களை தலைமையேற்று நடத்தினார். இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு இந்தியாவிற்கு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் கிடைத்தது. காந்தியடிகள் தனது முழு வாழ்க்கையும் நாட்டுக்காக அர்ப்பணித்தார். இந்திய விடுதலை போராட்டத்தை வெற்றிகரமாக தலைமை ஏற்று நடத்தியதன் காரணமாக இவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். செய் அல்லது செத்துமடி என்பது அவரது தாரக மந்திரம். சத்தியம், அகிம்சை, எளிமை, அன்பு, பகைவரையும் மன்னிக்கும் பரந்த உள்ளம் போன்ற சிறந்த பண்புகளை கொண்டவர். காந்தியடிகள் பழங்கள், கடலை, ஆட்டுப்பால் போன்றவற்றையே உண்டு வாழ்ந்தவர். மகாத்மா காந்தி 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி அன்று நாதுராம் கோட்சே என்பதால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் பிறந்த தினமான அக்டோபர் 2ஆம் நாள் காந்தி ஜெயந்தி என்ற பெயரில் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அகிம்சை என்றால் காந்தி என்றும், காந்தி என்றால் அகிம்சை என்றும் இந்திய மக்கள் மட்டுமன்றி உலக மக்கள் மத்தியிலும் உன்னதமான தலைவராக இருந்தார். மக்களுக்காக வாழ்ந்து காட்டிய மாகாணின் கொள்கையை பின்பற்றி அதன்படி வாழ்வதே நாம் அவருக்கு செய்யும் கடமையாகும். நாளைக்கு 2 விடுவாய் என்றால் இன்றே வாழ்ந்துவிடு. வாழ்நாள் நிறைய இருக்கிறது என்றால் கற்றுக்கொண்டே இரு. உன் மனதில் இருக்கும் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை மாற்றும் வண்ணங்கள் என்பதை மறந்து விடாதே. காந்தியின் வரிகளை வாழ்வாக்குவோம் என கூறிய சிற்றோடையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.